மகாகந்த சஷ்டியின் 5வது நாள் மதியம் ஒரு 1:30 மணி வாக்கில் ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு என்னோட விரதத்தை முடிச்சுட்டு மதியானம் லஞ்சையும் முடிச்சுட்டு நேராக பூ மார்க்கெட்டு கிளம்பியாச்சு. பூக்கள்லாம் வாங்கலான்னு போயிருந்தோம். பூக்கள்லாம் இன்றைக்கி அதிகப்படியான விலையாக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த பூ தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெற்றிலை தீபம் வராகி அம்மனுக்கும் சேர்த்து போடணும். ஏன்னா இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமியும் வருது. அதனால் சாயங்காலமாக வராகி அம்மனுக்கு வெற்றிலை தீபம் தேங்காயில் போட போகிறோம். அதனால் தேங்காய், வெற்றிலை, எலுமிச்சம்பழம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நிறக்க வாங்கிட்டு சீத்தாப்பழமும் வாழைப்பழமும் வாங்கிட்டு, ஏன்னா பிரசாதமாக இன்றைக்கி வராகி அம்மனுக்கு சீத்தாப்பழம் வாழைப்பழம் தான் படைக்க போகிறோம். அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தாச்சு. நம்ம வீட்டில் இருக்க முருகனுடைய வேலுக்கு இன்றைக்கி திருநீர் அபிஷேகம் பண்ணி அவருக்கு அங்கே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வராகி அம்மனை உட்கார வச்சு அஞ்சு பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி பஞ்சமி. ஸோ பஞ்சமி நாயகிக்காக இன்றைக்கி 5 பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணிவிட்டு சம்பங்கி பூவும் செவ்வரளி பூவும் கலந்த மாலையை வராகி அம்மனுக்கு அணிஞ்சிட்டு இன்றைக்கி அவ்வளோ அருமையாக பூஜை நிறைவாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு பிரசாதமாக முருகருக்கு தேனும் திணைமாவும் தான் கலந்து வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப முருகருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம். இன்னைக்கு அதே மாதிரி வச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு குழந்தைங்கள்லாம் வந்தாங்க. அவங்களுக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சஷ்டி கவசத்தை போட்டு பாடி பாராயணம் பண்ணியாச்சு. இன்னைக்கு வராகி அம்மனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அன்னையே போற்றி போற்றின்ற பாடலை வச்சு வராகி அம்மனுக்கு 108 போற்றி போட்டாச்சுப்பா.